இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போறோம். இந்த மீன நானே என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். எனக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 18 வருஷம் ஆகுது. மீன்கள பத்தி தெரிஞ்சு இத்தன வருஷம் ஆகியும் நான் இந்த மீன இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த மீன வந்து எங்க ஊர்ல தூக்கநாசின்னு சொல்லுவாங்க. உங்க ஊர்ல இந்த மீனோட பேரு என்னன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எல்லா மீனுக்குமே 3, 3 புள்ளிகள் இருந்தது. ஆனா ஒரு மீனுக்கு மட்டும் 2 புள்ளி தான் இருந்தது. லொள்ளு பிடிச்ச எங்க வீட்டுக்காரர்ட்ட கேட்டா, "என்னப்பா இந்த மீன்ல மட்டும் 2 புள்ளி இருக்குன்னா, அது ஒரு புள்ளிய தொலைச்சிட்டு இருக்கோம்ன்னு" சொல்லிட்டு என்ன கிண்டல் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த மீன் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது. தொட்டு பார்க்கறதுக்கு என்னமோ பிளாஸ்டிக் மீன் மாரி இருந்தது. ரொம்பவே சூப்பராவும், கியூட்டா அழகா இருந்தது. இந்த மீன் வந்து பாறை வகைய சேர்ந்தது தான். பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஆக்காம்பர மீன் மாரியே இருந்தது. ஆனா இது ஆக்காம்பர மீன் கிடையாது. டேஸ்ட்டும் சூப்பரா இருந்தது. இந்த மீன எனக்கு கல்யாணம் ஆன புதுசுல செஞ்சிருக்கேன்னு எங்க மாமியார் சொன்னாங்க. ஆனா இது ரொம்ப ரேரா கிடைக்கிற மீனு தான் எங்க இடத்துல. நான் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஒரு வேள செஞ்சு குடுக்கும்போது நான் அத சரியா கவனிக்காம இருந்திருப்பேன். இல்லன்னா அந்த மீன பத்தி தெரியாம இருந்திருப்பேன். இதோட செதில்களுமே ரொம்ப எடுக்கறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கிற மாரி தான் இருந்துச்சு. மீன பார்த்தீங்களா, எவ்ளோ ஃப்ரெஷ்ஷா, எவ்ளோ சூப்பரா இருக்குன்னு. ஏன்னா, இப்ப தான் இந்த மீன எடுத்துட்டு வந்தாங்க புடிச்சு. நெறைய பேர் கமெண்ட்ஸ்ல நெறைய முள் இல்லாத மீன பத்தி கேட்குறீங்க. இந்த மீனும் அதே வகையில சேர்ந்தது தாங்க. இதுல முள் அதிகமா கிடையாது. நடுவுல இருக்கிற முள்ளு மட்டும் தான். சத பகுதி நெறையவே இருக்கு. நான் ஆக்காம்பர மீன வேக வச்சு காமிக்கும்போது, சதை எந்த அளவுக்கு கட்டுக்கட்டா இருந்ததோ, அதே மாதிரி தான் இதுலயும் சதை இருந்தது. இதுல பால் செனை இருந்தது. பாருங்க இதான் பால் செனை. அது மட்டும் இல்லாம மத்த மீன்கள்ல வந்து செனை பகுதின்ற முட்டை பகுதி வந்து மீனோட குடல்ல மட்டும் லைட்டா ஒட்டிக்கிட்டு இருக்கும். மத்தபடி தனியா தான் இருக்கும். ஆனா இந்த மீன்ல வந்து குடலோட சேர்ந்து அப்படியே ஒட்டிக்கிட்டு இருந்த மாரி இருந்தது. பிரிச்சு எடுக்க கொஞ்சம் சிரமமா இருக்க மாரி இருந்துச்சு. இந்த மீன் பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்தது. ரொம்ப அழகா இருந்தது. நான் ஏற்கனவே சொன்னேன். அதோட வாலுமே ரொம்ப வித்தியாசமா இருந்தது. ரொம்ப ஷார்ப்பா. அதே மாரி இந்த மீன வெட்டுறது ரொம்பவே ஈஸியா தான் இருந்தது. ஆனா செதில் எடுக்கும்போது மட்டும் தான் கொஞ்சம் சிரமமா இருந்தது. மத்தபடி மீன வெட்டும் பொழுது, அதாவது துண்டு போடும்போது ரொம்பவே சாஃப்ட்டா தான் இருந்தது. அரியாமனையில வச்சதும் தெரியல, எடுக்கிறதும் தெரியல. அந்த அளவுக்கு மீன் ரொம்பவே சாஃப்ட்டா தான் இருந்தது. நான் செனைய எடுக்கிறதுக்கு சிரமமா இருந்ததுன்னு சொன்னேன். அது எதனாலன்னா, மீனோட குடலோட அது ரொம்ப ஒட்டிக்கிட்டு இருந்தது. அப்படி பிரிச்சு எடுக்கும்போது செனை ரொம்பவே சேதமாச்சு. அதுக்கு தான் சிரமமா இருந்ததுன்னு சொன்னேன். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மீன செஞ்சு குடுத்தீங்கன்னா, அவங்க சாப்பிடறதுக்கு சிரமமே இல்லாம சாப்பிடுவாங்க. ஏன்னா, முள்ளு அதிகமா இருக்காது. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். நடுவுல இருக்க முள்ளு மட்டும் தான். மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷா, சூப்பரா இருக்குன்னு வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மீனோட பேர கேட்கும்போதே எனக்கே ரொம்ப வித்தியாசமா இருந்தது. மற்ற ஊர்கள்லலாம் இந்த மீனோட பேரு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாவே இருக்கு. அதனால கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க தெரிஞ்சவங்க. இப்ப இதுல 2 வகையான செனை இருக்கு. ஒண்ணு பால் செனை, வெள்ளையா இருக்கிறது பால் செனை ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ். இன்னொன்னு வந்து முத்துன செனை. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நம்புறேன். நான் குழம்புக்கு தனியா, வறுக்கறதுக்கு தனியா மீன பிரிச்சு வச்சுட்டேன். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம்.